ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் நியூ சேனல். நம்ம இதுக்கு முன்னாடியே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அவேர்னஸ் வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு கண்டென்ட்டே இல்லாமல் மொக்கம் வாங்கினது தான் மிச்சம். ஆனால் இந்த தடவை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. கமிட்மெண்ட் வர்சஸ் காமன் மிடில் கிளாஸ் பாய்ஸ். இதை பற்றி பேச என்ன இருக்குன்னு தானே கேட்குறீங்க. பல மூதேவிங்க, ஐ மீன் லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. லக்ஷ்மி பணம், சரஸ்வதி படிப்பு, பார்வதி காதல். ஆனா இந்த மூணுமே இந்த காமன் மிடில் கிளாஸ் பாய்ஸ்க்கு எட்டா காயாகவே இருக்கும். காயா கனிதானே வரும். காயோ கனியோ கண்டண்டா பாரு. கொலபசில மரம் ஏற தெரியாதவன் மண்டை மேல பழுத்து தொங்குற வாழைப்பழம் மாதிரி. புரியல? ஓகே, சரஸ்வதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற பெற்றவங்க ஒண்ணுமே புரியாத அந்த குட்டி குஞ்சான பாலும் பழமும் கொடுத்து தெம்பா படிக்க அனுப்புவாங்க. அந்த குட்டி குஞ்சானும் ஸ்கூலுக்கு போவான். 5th இருந்து 6th வரை அம்மா பேச்சை கேட்டு 10 ரேங்குள்ள எடுப்பான். எப்போ 10வது முடிச்சு 11வது போறானோ அப்போதான் லட்சுமியா தெரிஞ்ச வாழைப்பழம் மறைஞ்சு கண்ணுக்கு சனியனுங்களா தெரிய ஆரம்பிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சனிய லாஸ்ட் பெஞ்ச். 10 வரை படிக்க ஸ்கூலுக்கு போனா நம்ம குட்டி கொஞ்சம் எப்போ 11th லாஸ்ட் பெஞ்ச் போனானோ அப்போதான் லைஃபுக்கு தேவையே இல்லாததை கற்றுக்க ஆரம்பிக்கிறான். பீரியட் கட் அடிச்சா தான் கெத்து, அசைன்மெண்ட் எழுதாம போனாதான் கெத்து, பங்க் அடிச்சுட்டு தேட்டர் போனாதான் கெத்து. இப்படி சின்ன சின்ன தப்பா பண்றத நம்ம குட்டி கொஞ்சம் ஆனுவல் டேல பீரியட்ஸ்ட்டு போனாதான் கெத்துன்னு பிடி வாத்தியார்ட்ட மாட்டி குத்து வாங்கிட்டு தான் ஒரு குடியாரன்ற நியூஸ் வீட்டுக்கு போவ. இனிமே இந்த தப்பா பண்ணக்கூடாதுன்னு முடிவு எடுத்தா சரி, அங்கதான் நம்ம குட்டி கொஞ்சம் தப்பு பண்ணுவான். இனிமே எப்படி மாட்டிக்காம இந்த தப்பா பண்றதுன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருப்பான். தற்குறி. ஏன்னா நம்மால கண்ணுக்கு தெரியுத சனிய அப்படி. 2வது சனிய ஏரியால நம்ம பார்த்து வளர்ந்த கெத்தான பெரிய பசங்க. நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி கெத்தான பசங்கள்லாம் இல்ல. சின்ன பசங்களை மேனிபுலேஷன் பண்ணி கட்டிங்க்கு கலெக்ஷன் போடுற வெத்தான பசங்க. எல்லா அண்ணனுக்கும் மரவாசல் பண்ணி நாமளும் கெத்தா இல்லான்னு நினைச்ச நம்ம குட்டி குஞ்சா 12th பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு பொம்மிக்கிட்டு இருப்பான் பாத்ரூம்குள்ள. அந்த நாள் தான் நம்ம ஆளுக்கு சரஸ்வதி கருணைய காட்டும். சரஸ்வதி வரம் தானே தரும், கருணை கட்டுது. தற்குறி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிச்சிருந்தான்னா வரம் கொடுத்துருப்போம். மூளையை கழட்டி முட்டியில வச்ச நம்ம தற்குறி எல்லா அண்ணனுக்கும் மரவாசல் செய்யறதை விட்டுட்டு புக் எடுத்து ஒரு நாள் படிச்சிருந்தான்னா இப்படி பாத்ரூம்குள்ள பொம்மிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. சரஸ்வதியோட கருணையில ஒரு வழியா நம்மால் 12th பாஸ் ஆக நெக்ஸ்ட் என்ன காலேஜ் தான். இந்த நாய் ஜாலியா இருக்கிறதுக்காக இது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்கான ஒரு காலேஜையும் கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டுல தோப்பனார் ஜோசியம் விஷயம் எல்லாம் பார்த்து தற்குறியா இருந்த நீ தரதலையா போயிடுவ, உன் பேச்செல்லாம் நாங்க கேட்க மாட்டோம், நாங்க சொல்ற மாதிரி நீ இன்ஜினியரிங் படி வாழ்க்கையில ஓன்னு வருவேன்னு சொல்லி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விடுவார். அங்கேயும் பிடிக்காத கோர்ஸே பிடிக்காத காலேஜ். ஆனா நம்மால சூத்த தூக்கிட்டு போய் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் வைப்பான். அன்னைக்கு தான் சார் தற்குறி தரதலையாக. எப்படின்னு பாக்குறீங்களா? அங்கதான் பார்வதி அருள் புரியும். பார்வதி அழகு காதல். காலேஜ்ல பாக்குறதெல்லாம் தன்னோட பார்வதின்னு நினைச்சு பரவசம் அடைவா நம்ம ஆளு. தியேட்டர்ல கார்னர் சீட்டு, காலேஜோட முள் போதர்னு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு எல்லையே இல்லாத அரியர் லிஸ்ட் அக்கல்ல சுத்தினு விலப்புற சூத்தேடி எல்லாம் டீல்ல விட்டுன்னு போயிட்டு இருப்பான் இந்த தருதல். இங்கதான் ட்விஸ்டே. மூதேவியில 3ஆம் தேவியான லட்சுமி காட்சி அளிக்கும். உலகமே இப்படித்தான், ஏழையை கண்டா இளக்காரம். கனவு முடிஞ்சு விடிஞ்சா ஃபைனல் இயர் லாஸ்ட் செமஸ்டர், ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒரு பக்கம், பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ இன்னொரு பக்கம். நம்மால் பயத்தோட ஆரம்ப கட்டத்தில் அப்பவும் அவனை பிடிச்ச சனியா சும்மா விடாது. ஃப்ரெண்ட் ரூபத்தில் வந்து கமல் டைலாக்லாம் பேசும். இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வசன கத்தாக்களை எல்லாம் தாண்டி ஃபைனல் இயர்ல லாஸ்ட் செமஸ்டர்ல 2nd கிளாஸ்ல பாஸ் பண்ண நம்ம குட்டி குஞ்சா லாஸ்ட் டே காலேஜ் என்ட்ரன்ஸோட ஆர்ச்சியை போட்டோ எடுத்து கல்லு உடைக்கிறஞ்சையில் இல்ல கண்ணு முழிக்கிற ஒரு ஸ்டோரியை போட்டு இதுவரை நான் விட்ட தேவிகள் எல்லாம் மூதேவி நானே கண்டுபிடிக்கிறேன்னு தன்னோட பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருப்போம். காலேஜ்ல பக்கத்துல இருந்த பார்வதியும் லாஸ்ட் டே லாங் டிஸ்டன்ஸ்க்கு போறேன்னு சொல்லி பறந்துடும். போனவ சும்மா போகாம குட்டி குஞ்சான கொளுத்தி விட்டு போயிருப்பான். சாம்பிராணி மாதிரி சுத்தி இருக்கிறவனை பார்த்து புகையாம போய் சம்பாதிக்கிற வழியை பாரு, நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருப்பேன்னு ஒரு போயிருப்பா. ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போய் சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் கெயின் பண்ணியும் ஒரு சிலருக்கு பார்வதி அமையறதுல சில சொதப்பல்கள் நடக்கத்தான் செய்யும். அது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த ஜென்மசனி, நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை விடுங்க, நம்மளால லட்சுமியை தேடி ஓடுற வித்தைகளெல்லாம் பார்ப்போம். சின்ன வயசுல தீபாவளிக்கு 10 நாளுக்கு முன்னாடி நம்ம தெருவை சுத்தி இருக்கிற எல்லா பெட்டி கடையிலையுமே பிரைஸ் சார்ட் தொங்க விட்டுருப்பாங்க. அதுல தான் ட்விஸ்டே. பாட்டி கொடுத்த 10 ரூபாயை எடுத்துட்டு பிரைஸ் கிளிக்க போனா பிரைஸ் உள்ள ஒரு நம்பரை தவிர்த்து மிச்சம் எல்லா நம்பரும் நம்ம கிட்ட வரும்.
பாட்டி கொடுத்த 10 ரூபாயை பாக்கெட்ல போட்டு பிரைஸ் கிளிக்க போனா பிரைஸ் உள்ள ஒரு நம்பரை தவிர்த்து மிச்சம் எல்லா நம்பரும் நம்ம கிட்ட வரும். பாட்டி கொடுத்த 10 ரூபாயும் பார்வதி மாதிரி பறந்து போகும். லட்சுமி வெடி கிடைக்கும்னு பிரைஸ் கிழிச்ச குட்டி குஞ்சானுக்கு பிஜிலி கூட கிடைக்காம சோகத்துல சுத்திட்டு இருப்பான். ஆனா கடைக்கார அண்ணாச்சியோட பையன் எல்லா வேட்டையும் எடுத்து வச்சிருக்கான். ஏதுடா இவ்வளவு வேட்டைன்னு கேட்டா, எங்க அப்பா கிட்ட பிரைஸ் கிழிச்ச யாருக்குமே லக்கு இல்ல, அதான் மொத்த வேட்டையை என்ன வெடிக்க சொன்னாருன்னு சொல்லுவான். இதுக்குள்ள இருக்கிற சூழ்ச்சி அப்போ அந்த குட்டி குஞ்சானுக்கு புரியும். ரியாலிட்டியில நம்ம ஆளுங்களும் இப்படிதாங்க. ஒழுங்கா படிச்ச அறிவை வளர்க்காம மூளையை கலட்டி முட்டியில வச்ச மாதிரி லோனை போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் பிசினஸ் பண்ற எல்லாத்தையும் சொல்லல, ஒண்ணுமே தெரியாம பண்ணா பிசினஸ் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்ற முட்டாத்தர் குருவிங்களை தான் நான் சொல்றேன். ஓகே, வீடியோ ரொம்ப லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன், முடிச்சுக்கலாமா? அதாவது தீபாவளிக்கு வைக்கிற பிரைஸ் சார்ட் மாதிரி தாங்க நம்ம லைஃபும். சுத்தி இருக்கிற நிறைய பேர் நம்மளை ஏன் ஏமாத்துறோன்னே தெரியாம ஏமாத்திட்டு இருப்பாங்க. நாமளும் ஏன் ஏமாறுறோன்னே தெரியாம ஏமாந்துட்டு இருப்போம். இனிமேலாவது முழிச்சுக்கோங்கடா முட்டா தரதலைகளா, முழுசா வளராத தற்கொலைகளா. வெயிட் ஸ்டார்டிங்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னோம்ல, இந்த வீடியோல வர குட்டி குஞ்சா தரதலை தற்கொலை எல்லாம் நானே. ஹாப்பி நியூ இயர் கைஸ். 2024 எல்லாருக்கும் நிறைய சுத்தடிகள் இருக்கும். ஆனா இந்த 2025 எல்லாருக்கும் ஹாப்பியா வரணும்னு நாங்களும் நம்புறோம். அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.